அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்க ஸ்டாக்ஸு, அதே மாதிரி வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 3ஆம் தேதி அன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி தான், அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்களோட ஓன் அனலிசிஸ் பயன்படுத்துங்க. அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. உங்களோட லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ நான் எந்த விதத்துலையுமே பொறுப்பு கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டோரன் ஃபார்மா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1, 2. ஸோ இந்த ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டை தாண்டி இது நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்னதான் இது ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் எடுக்கிறதுக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸை ப்ராபப்ளி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட லோக்கு கீழே வைக்கிறது ஒரு ஸ்டாப் லாஸ். அது ரொம்ப குட்டியான ஸ்டாப் லாஸாக இருக்கும், வெறும் 3% தான். ஸோ அரௌண்ட் இந்த ஒரு 5% நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு, அதே மாதிரி 10% டார்கெட் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த சிசிஎல். ஸோ இந்த சிசிஎல் அப்படிங்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இதுவும். ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3 ஒரு 4th ரெசிஸ்டண்ட்டை ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவாக ப்ரோக் பண்ணி ஒரு நல்ல கேண்டிலோட ப்ரோக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த கேண்டில் கொஞ்சம் ஒரு புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டாக் கடைசியில் இது வரைக்குமே இது 31 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கேண்டில் ஃபஸ்ட்டே மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்ட் ஆகிட்டு கடைசி 15 மினிட்ஸில் நிஃப்டிலே பார்த்திங்கன்னா அது ஒரு பிரேக் ஆச்சு 3 o'clock மேலே. ஸோ அந்த கீழே நிஃப்டி ஃபாலில் தான் இது பிரேக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு டோஜி, அதாவது ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த 436க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம், ஸ்விங் என்ட்ரி. ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸாக நம்ம எங்கே போடலாம் அப்படின்னா, அதுக்கான பெஸ்ட் ஸ்டாப் லாஸ் இந்த 9%, அதாவது 10% தான் இருக்கும். ஸோ பெரிய ஸ்டாப் லாஸ் தான். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோ இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸோ ட்ரேட் பண்ணும்போது அதிகமான ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவார்டுமே வைக்கலாம். பட் இந்த ரிவார்டு அதிகமாக இருக்கிறதுனால இதுக்காக நீங்கள் கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா இப்படியே மூவ் ஆகிடாது. இங்கே மூவ் ஆகி அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட், இங்கே மூவ் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதோட என்ட்ரி எக்ஸிட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஸோ இது நம்ம இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சப்போர்ட் லைன். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் கீழே போச்சு. இது பேசிக் சப்போர்ட். அந்த பேசிக் சப்போர்ட்டையுமே பார்த்திங்கன்னா இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கு போன வாரத்துக்கு மொதல் வாரம் அது நிஃப்டியே கிராஷ் ஆச்சு. அந்த டைமில் பயங்கர வாலடைலாக இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே தாண்டி பார்த்திங்கன்னா அந்த கீழே போன கேண்டிலுக்கு கீழே பிரேக் ஆன கேண்டிலுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு இந்த வாரமே. அதனால் நீங்கள் இந்த இதை யோசிக்காமல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படிங்கிறதால டக்குலாம் மூவ் ஆகிடாது. ஸோ கொஞ்சம் மெதுவாக இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் தாராளமாக வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம், இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் போகிறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும். லார்ஜ் கேப் அப்படிங்கிறதா கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும். பட் கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா இதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் கீழே சப்போர்ட் எடுக்கிறதுனால ஒரு 6% ஸ்டாப் லாஸோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா வெறும் 2% ஸ்டாப் லாஸ் தான் வரும். பட் நீங்கள் அரௌண்ட் 11% அப்படின்னா லாங் டேர்முக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20% வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மகுடேஸ்வர் செராமிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அதனால் இதுக்கு ஸ்டாப் லாஸுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஒரு 4, 5வது ரெசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷான கேண்டிலாக முடிஞ்சிருக்க வேண்டியது, பட் முடியலை. ஸோ இதோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் இங்கே இந்த ஒரு 3 மணிக்கு மேலே மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த க்ளோசிங் அப்படி இருக்குது 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஹை, அதாவது 30.45 அப்படிங்கிற இந்த ப்ரைஸை
தாண்டும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மேபி இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு கூட மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 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 கேண்டில் கீழே வைக்கலாம், அரௌண்ட் 10%. எனக்கு கேட்டால் இது கீழே வைக்கிறது தான் வந்து ஒரு சிறப்பான ஸ்டாப் லாஸாக இருக்கும். 18%. இது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 37% வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்மில். ஸோ நம்ம பண்ணுறது ஸ்விங் ட்ரேட், அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் காலங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் நல்லா தெரியும், நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட்டில் இருக்க ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் என்னென்னா இதில் இருக்க விக்கு தான். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கிற தடுக்கிறதே இந்த பெரிய விக்கு தான். ப்ராபப்ளி அது கீழே போயிட்டு கூட திருப்பி மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்த டச் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை திருப்பியும் இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு கூட திருப்பி மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் இருக்க ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஷாப்பர் ஸ்டாப். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது வந்து தேர்ட் ரிவர்சல் தான். ஸோ நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அட் சப்போர்ட் லைன் தான். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போவே இங்கே போய் பிரேக் அவுட் ஆயிருமானா அது வந்து ரொம்ப கடினம் தான். ஏன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல பேட்டர்னாக ஃபார்ம் ஆகலை. மேபி அது ஒரு இங்கே ரிவர்சல் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இன் தி ஸ்டாக். பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கேண்டலுக்கு கீழே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அரௌண்ட் 5%. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10% எதிர்பார்க்கலாம். மினிமம் 10% டு இங்கே வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் 20%. அதுக்கு மேலேயும் எதிர்பார்க்கலாம். அது உங்களோட ஹோல்டிங் டைம் பொறுத்து, எவ்வளோ நாள் உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து இந்த 20% டக்குன்னு போயிருமானா கண்டிப்பாக போகாது. கண்டிப்பாக ஒரு 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 வோலட்டைலாக கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து போகும். பட் இது ஒரு நல்ல என்ட்ரியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் ஒரு 5%க்குள்ளே இருக்க ஸ்டாப் லாஸ் செட்டப் இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ். இங்கே பார்த்தீங்களா நல்லா வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்விங் லோவை வந்து நீங்கள் இந்த 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 ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். ஸோ அரௌண்ட் அது வந்து ஒரு அரௌண்ட் 6% வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை வந்து மினிமம் வந்து 5% எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த இடம் தான் வந்து இங்கே சேனல் பேட்டர்னு இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த இடம் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் உங்களோட ஸ்டாப் லாஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6% தான். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கூட அதாவது 10% கூட ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் மேலே வந்து ஒரு மினிமம் 20% டார்கெட்டுக்கு வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ 5 ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரொம்ப சேஃபாக போகிறவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். கொஞ்சம் பயங்கர வாலட்டிலிட்டிலாம் இல்லாமல் ஏறும், கண்டிப்பாக ஏறும், ஆனால் மெதுவாக ஏறும். மற்ற எல்லாமே வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியை கொடுத்து ஒரே நாள் 2% 3% ஏறக்கும் வாய்ப்பு இருக்குது, இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து போட வேண்டியது ரொம்பவே கட்டாயம். ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கும் ஸ்டாப் லாஸ் கட்டாயம். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்டாக இருக்குது வாய்ப்பே இல்லை. ஸோ நல்ல சிக்னல்ஸ் வந்து இது காட்டியிருக்கு. பட் நான் சொன்ன 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக் தான். உங்களோட ஸ்டாப் லாஸை பொறுத்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அனலிசிஸ் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயிலோ வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.